போல்ட் பிராண்ட்லேருந்து W20 அப்படிங்கிற ட்ரூ wireless இயர்பட்ஸ் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வரத்தாங்க. முதல்ல இந்த இயர்பட்ஸோட பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு வியூ காட்டிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஜென் மோட் ENC இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோல் பூமெக்ஸ் அப்படிங்கிற பேஸ் டிரைவர்ஸும் உள்ளே கொடுத்துருக்காரா சொல்கிறாங்க. மேலும் W20 அப்படிங்கிற மாடலை மென்ஷன் பண்ணிட்டு ரைட் சைடில் மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது லோ லேட்டன்சி கேம் மோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ வாய்ஸ் அசிஸ்டன்ட் டூயல் பேரிங் மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள பாக்ஸில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சைடாக பார்த்து ஸ்லைட் பண்ணிட்டீங்கன்னா மற்றபடி உள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இயர்பட்ஸ் இருக்குது. அது போக ஒரு குட்டியோட ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறக்கா ஒரு USB Type A to Type C கேபிள் கொடுக்குறாங்க. அதுபோல் அடிஷனல் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. போல்ட்டோட அந்த W20யோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. அதாவது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் கொண்டு எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோட இடையில சொல்கிறேன். இதுபோல் வாரண்டி கார்டும் இந்த பாக்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ 1 வருடத்துக்கான வாரண்டி இது மூலமாக கிடைக்கும். மற்றபடி இந்த கேஸை இப்போ நீங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் போல்ட் பிராண்டிங் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே கேஸோட பாட்டம் சைடில் 4 LED லைட்ஸ் இருக்குது. அதாவது பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நீங்கள் எப்போல்லாம் இயர்பட்ஸை வெளியே எடுத்து திருப்பி உள்ளே போடுறீங்களா அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றபடியே இந்த இயர்பட்ஸ் வந்து Bluetooth 5.3 கனெக்டிவிட்டியில் இயங்குது. இந்த இயர்பட்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதாவது பைன் கிரீன், ஸ்பேஸ் பிளாக் மற்றும் கிளேசியர் ப்ளூ அப்படிங்கிற 3 கலர்ஸ் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற கிளேசியர் ப்ளூ அப்படிங்கிற இந்த கலர். இதுபோ பிளிங்க் அண்ட் பேர் அப்படிங்கிற டெக்னாலஜி உள்ள கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதாவது ஃபாஸ்ட் பேர் இருக்குது. இந்த டிவைஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் கூட பேர் பண்ணிச்சிட்டிங்களா, எப்போல்லாம் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் இந்த கேஸ்லேருந்து வெளியே எடுக்கீங்களோ அப்போல்லாம் இன்ஸ்டன்ட்டாக பேர் ஆயிரும். மற்றபடி IPX5க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்கள் இந்த கேஸுக்குள்ளே பார்க்கலாம். மற்ற 2 கலரில் வாங்கினீங்கன்னா அதை க்ரீன் மற்றும் பிளாக் வாங்கினீங்கன்னா உள்ள பிளாக் கலர்லேயே வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஒயிட் கலர் வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு வந்து உள்ள ப்ளூ கலரில் டிசைன் கொடுக்குறாங்க. இது இப்போ இந்த இயர்பட்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா போல்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்க. அதுபோல் ஒரு குட்டி LED லைட்டும் இருக்குது. அதாவது சார்ஜ் ஆகுதா இல்லை பேர் ஆகிட்டா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வந்து குட்டியோண்டு ஒரு லைட்டு கொடுக்குறாங்க. ஒயிட் கலரில் எரியுது. மற்றபடியாக டாப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மைக் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ENC சப்போர்ட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும் ஒரு மைக் மொத்தமாக பார்த்து 2 மைக் தான் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரூக் மாதிரியான மற்ற பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 4 மைக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் 2 மைக் தான் இருக்குது. மற்றபடி இந்த டிவைஸோட ப்ளூடூத் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரையும் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனும் அந்த டிவைஸும் தள்ளி இருந்ததுன்னா ஒர்க் ஆகும். அடுத்ததாக இந்த இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்கலாம். கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பாஸ் மற்றும் ப்ளே ஆகும் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது. அதே வந்து ரைட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா அடுத்த சாங்குக்கும், லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்குக்கும் போகுது. மேலும் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 2 செகண்ட் வந்து நமக்கு வந்து டேப் பண்ணி ஹோல்டு பண்ணி வைக்கும்போது வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து எனேபிள் ஆகுது. இதுபோல் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ட்ரிபிள் டேப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்கிறாங்க. ரைட் சைடு வந்து ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் கூடுது, லெஃப்ட் சைடு ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் குறையுது. அதுமாதிரி இன்கமிங் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா அட்டன் ஆயிரும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த கால்ஸ் வந்து கரண்ட் கால் கட் ஆகும். அதுபோல் இன்கமிங் கால் கட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டபுள் டேப் பண்ண வேண்டியிருக்கும். இது போல் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 4 டைம் டேப் பண்ணிங்கன்னா கேமிங் மோடுக்கு போகுது. ஸோ இதே மாதிரியாக இந்த இயர்பட்ஸை நமக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் கண்ட்ரோல்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆன மாதிரி தெரியல. ஒரு இயர்பட்ஸில் கண்ட்ரோல்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆன மாதிரியாக தெரியல. குறிப்பாக சொன்னேன்னு கேட்டிங்கன்னா ஒரு இயர்பட்ஸு கரெக்டாக ஒர்க் ஆகுது அடுத்தடுத்த சாங் போகிறதுக்கு. ஆனால் ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டும் வந்து ஒரு இயர்பட்ஸில் நல்லா கரெக்டாக ஒர்க் ஆன மாதிரி தெரியுது. இன்னொரு இயர்பட்ஸில் ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் வந்து சொதப்பின மாதிரி தெரியுது. அங்கங்கே இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த இயர்பட்ஸில் வருதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு 30 mm டிரைவர் கொடுக்குறாங்க. அது மூலமாக சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. பாட்டு கேட்கும்போது ஹைஸ் மிட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. வோக்கல்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா இருந்துச்சு. பேஸும் டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. சில இடங்களில் இந்த மிட்ஸு ஹைஸ் மிட்ஸ் போகும்போது கொஞ்சம் அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக ரம்பிளான மாதிரி தெரியுது. ஆனால் வந்து எல்லா இடங்களையும் இல்லை, சில இடங்களில் சில சாங்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்ச மாதிரி தெரியுது. மற்றபடியாக ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கொடுக்குற ப்ரைஸ் அதாவது நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸோட விலை பார்த்துட்டிங்கன்னா 799 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் நான் வாங்கினேன். ஆனால் இப்போ அதோட ப்ரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா 999 சொல்லி காட்டுது. ஸோ ஒவ்வொரு நேரமும் ப்ரைஸ் ஏறுது இறங்குது. ஆனால் நான் வாங்கின ப்ரைஸுக்கு இது ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். அதே பேட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பேட் லைஃப் கிடைக்குன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட எனக்கு 7 மணி நேரம் கேட்டால் பேட் லைஃப் வந்து கிடச்சிது. நல்ல ஒரு பேட் லைஃப் வந்து பேக்கப் கிடைக்குது. அதே நீங்கள் கேம் மோட் வந்து எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வந்து நமக்கு பேட் லைஃப் வந்து கிடைக்குது. ஸோ பேட்டரி பேக்கப்பும் இல்லை நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நார்மல் மோட் போட்டு யூஸ் பண்ணும்போது இது வந்து பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது.
ஆனால் இதில் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா இஎன்சி இதில் கொஞ்சம் சொதப்பல். அதாவது இஎன்சி அந்தளவுக்கு நல்லா இல்லை. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லவுடான என்வரான்மெண்ட்டில் வந்து கால்ஸ் பேசும்போது ஆப்போசிட்டில் நம்ம வாய்ஸ் கேட்குறவங்களும் கொஞ்சம் கொசோசான்னு கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி லைட்டாக ஒரு ரூம் கண்டிஷனில் நார்மல் கண்டிஷன்ஸில் இல்லை லைட்டாக ஒரு கொஞ்சம் வேறு இருக்கிற இடத்துல வச்சு பேசும்போது கொஞ்சம் வாய்ஸ் ஓரளவு ஓகே அப்படி சொல்லலாம். ஸோ இஎன்சி கண்டிப்பாக சொதப்புது. காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே ஒரு மைக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தானோ என்னோ தெரியல, இந்த இஎன்சி கொஞ்சம் சொதப்புது. மற்றபடியாக அந்த கண்ட்ரோல்ஸ் மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் சொதப்புது. ஸோ இந்த ஓவராலாக இந்த இயர்பட்ஸில் பாசிட்டிவ் நைட்டின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் வாங்கும்போது ப்ரைஸிங் நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ப்ரைஸிங் கொஞ்சம் கூட மாதிரி தருது. ஸோ ஓரளவு குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரைஸிங் பார்த்து வாங்கிக்கோங்க. மற்றபடி பில் குவாலிட்டி நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் அந்த இஎன்சி கொஞ்சம் சொதப்புது. மற்றபடி எனக்கு கால்ஸ்லாம் பேச மாட்டேங்கிறவங்களுக்கு இது பெருசாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. இன்னொரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் சில நேரங்களில் எனக்கு வந்து யூனிட்டில் நான் வாங்கின யூனிட்டில் இந்த கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் பிரச்சனை இருந்துச்சு. டபுள் டேப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி தெரியுது. ஒரு இயர்பட்ஸ் மட்டும், அதாவது ஒரு சைடு நல்லா இருக்காது, ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் பார்த்தது இந்த 2 பிரச்சனையும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு 2 பிரச்சனை மட்டும் தான் படிச்சு. மற்றபடி ஓவரலாக பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த 2 பிரச்சனை இருக்குது, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த போல்ட்டோட W20 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி நினைக்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.